வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஎன் சேனல். இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி செய்யலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ இது பார்த்தாலே தெரியும், பாஸ்மதி ரைஸ், இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ். அப்புறம் வந்து சிக்கன் 65க்கு ஒரு கொஞ்சம் 3/4 கிலோ சிக்கன்லேருந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்து சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் எப்படி மேரினேட் பண்ணிட்டேன், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 1.5 வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய். இப்போது எண்ணெய் நெய் கொஞ்சம் சூடாகுது. நான் எண்ணெய் வந்து இதில் வந்து பாதி எடுத்தேன், சின்னது தான். இதில் பாதி எண்ணெய், ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்து சூடாகிடுச்சு. சூடான பிறகு நம்ம இந்த ஹோல் மசாலாஸை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். அதில் வந்து கொஞ்சம் கல்பாசி, அன்னாச்சிப்பூ, 3 பட்டை, பிரிஞ்சி இலை, 4-5 லவங்கம், 2 ஏலக்காய். எனக்கு ஏலக்காய் வந்து ரொம்ப ஃப்ளேவர் பிடிக்காது பிரியாணியில் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்மி பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், சோம்புலாம் தேவையில்லை, நமக்கு இந்த இது ஹோல் ஸ்பைசஸ் போதும். இப்போது இதில் வந்து ஆட் பண்ணிடுறேன். இந்த பக்கம் இண்டக்ஷன் இது வந்து இப்போ வெங்காயம் போட்டிருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி தான் போடுறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்குது. இதோ நம்ம படித்து இருந்தாலும் நம்மளுக்கு அந்த பதற்றம் இருக்க தான் செய்யுது. ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது எல்லாமே முழுக்க பிகினர்ஸ்க்காக தான். பிகாஸ் நானும் ஒரு பிகினராக இருந்து தான் நான் சமைச்சிட்டு இருக்கிறேன். நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க பசங்களும் சரி, அதுவும் சரி, நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க சமையல். ஸோ லெட்ஸ் நம்ம குக் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். இந்த கிளாஸ் அளவு 2 கிளாஸ், இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி போட்டேன், பாஸ்மதி ரைஸ். ஸோ 2 கிளாஸுக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு கிளாஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணினா 3 டம்ளர் இல்லைன்னா 3 டம்ளர் தண்ணி வைக்கலாம். ஒன்றுக்கு வந்து ஒரு கிளாஸுக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி, 2 கிளாஸுக்கு 3 டம்ளர் தண்ணி, அவ்வளோதான். 3 போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிட்டு, ஏன்னா நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் வந்து பாஸ்மதி அரிசியை வந்து ஊற வச்சுருக்கிறேன், 1/2 அன் ஹவர் மேலே ஊற வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் 3 டம்ளர் வந்து போதும்னு நினைக்கிறேன். 3 டம்ளர் போட்டுட்டு ஒரு விசிலே நம்ம எடுத்துட வேண்டியது தான். நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கோம். வேறு எதுவுமே நம்ம தேவைப்படாது. அதாவது இந்த முந்திரி, தேங்காய் பால் அதெல்லாம் எதுவும் தேவைப்படாது. ரொம்ப ஓவர் ஹெவி ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடாம பொறுத்துக்கு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸே பண்ணுறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, உங்கள் ஐடியா எப்படி? சிம்பிள் இன்க்ரீடியன்ஸே இல்லை ஹெவி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம செய்யணும்னு அவசியமே இல்லை. சிம்பிள் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எடுத்துகிட்டு செஞ்சாலே ருசியாக வரும். ஏன்னா நம்ம நான் நிறைய யூடியூப் சர்ச் பண்ணி பார்த்துட்டு, அதே அப்புறமா எங்கள் அம்மா அப்பா எங்கள் அக்கா சொன்ன ஸ்டைலில் பிரியாணி செய்யலான்ட்டு தான். ஏன்னா அவங்களாம் ரொம்ப ஓவர் ஹெவி இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண மாட்டாங்க. என்ன வீட்டில் நம்ம எப்பவுமே செய்கிற பொருள் தான், அதான் நல்லாயிருக்கும் சொன்னாங்க. சரி, ஓகே, எதுக்கு நம்ம முந்திரிலாம் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பழம் தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிவிட்டு சிம்பிள் வீட்டில் எப்படி இருக்குதோ இது செய்யலான்ட்டு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஐடியா எப்படி? சிம்பிள் நல்லதா இல்லை ஓவராக அது அந்த மிளகாத்தூள் இந்த கரம் மசாலா யூஸ் பண்ணணும், ஓவரான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி செய்யணுமா? சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான், இல்லைன்னா அது கருகிற போட்டு நல்லா இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன் ஒரு ஃப்ளேவருக்காக. சில பேர் வந்து இஞ்சி பூண்டு இல்லை கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், சின்ன ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
மஞ்சள்தூள், வெறும் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன், பெருசாக 2 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் தயிர். ரொம்ப தயிர் சேர்க்கணும் அவசியம் இல்லை, தக்காளி சேர்த்துருக்குறோம். அதனால் தயிர் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா நல்லது. ஃப்ரெஷ்ஷான தயிர் இருந்தால் அவ்வளோ கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ரெஷ்ஷான தயிர்லாம் ஓப்பன் பண்ணணும். அதில் புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வச்சு உப்பு போட்டு நல்லா வதங்கணும். அதுதான் அந்த ஃப்ளேவர் இறங்கும். புதினா கைப்பிடி கைப்பிடி கொத்தமல்லி போதும். நல்லா வதங்கட்டும். இந்த சிக்கனை போட்டுடலாம். அதாவது கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா, தயிர் உப்பு போட்டு தகுந்த வச்ச சிக்கனை அதில் போட்டுடலாம். அது நல்லா வதங்கணும். வதங்கினா தான் டேஸ்ட் நல்லா நல்லா கொதிச்சு அந்த சிக்கன் நல்லா வெந்தால் தான் நம்ம அரிசி போட்டுட்டு அப்புறம் 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் டம்ளர் தண்ணி வச்சுட்டு கொஞ்சோண்டு எலுமிச்சை பழத்தை ஒரு அரை எலுமிச்சை இதில் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு அரிசி போட்டுட்டு நல்லா 2 டம்ளர் தண்ணி 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 கிளாஸுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. பிரியாணி எப்படி வந்து பார்த்துக்கலாம். அரிசி சூப்பராக வெந்திருக்கு. பொறுமையாக எடுத்து களைய விடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சூப்பரான பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Support and share my videos. Thank you so much.